ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி, வெஜிடபிள் புலாவ் இது எல்லாத்து கூட சேர்த்து சாப்பிட ஒரு சூப்பர் காம்பினேஷன் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஒரு வாணலில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பட் என்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருக்குது, நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வெறும் எள்ளு மட்டும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். எள்ளு ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கலர் ரொம்பவும் மாறிடக்கூடாது. எள்ளு வெடித்து வரும், லைட்டாக கலரும் மாறும். ஸோ அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எள்ளு வெடித்து வந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அதே வாணலில் கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். நான் இங்கே 2 பேர்த்துக்கு தான் அப்படின்றதுனால ஒரு 5 கத்திரிக்காய் மட்டும் வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், முழு கத்திரிக்காய். ஸோ இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவாக நம்ம எண்ணெய்க்குள்ளே இறக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த டைமில் ரொம்பவே சேஃபாக நீங்கள் கத்திரிக்காவை எண்ணெயில் போடுங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காவை வாஷ் பண்ணதுனால அதோடய ஈரப்பதம் கத்திரிக்காயில் இருக்கும். ஸோ அதனால் சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு நீங்கள் தூரமாக இருந்து கத்திரிக்காவை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லாவே கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கத்திரிக்காய் நமக்கு கலர் மாறிடுச்சு. பாதி அளவு எண்ணெயிலே அது வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எண்ணெய் பாதி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பழுத்த தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5 பல்லு பூண்டு உரலில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தக்காளி எந்த அளவுக்கு குழையுதோ அந்த அளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி குழையணும் சீக்கிரமாக அப்படின்றதுனால நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு அதிகமாக தக்காளி வெங்காயம் சேர்க்காதீங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி குழையட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளையும் வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் வறுத்து எடுத்த எள்ளையும் ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருந்த கத்திரிக்காவை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறிக்கோங்க. நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். ஸோ அதனால் அது வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பொரிச்சோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த கத்திரிக்காய் பாதி எண்ணெயை உள்வாங்கி இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், அதுவே நமக்கு போதும், நல்லாவே இருக்கும்.
நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம டைரெக்டாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கொதி வரணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நமக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. கொதி வந்தோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளு வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளு வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே சூப்பராக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்து கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜில் கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் நல்லா இன்னும் திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்தோம் அப்படின்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது வந்துட்டு பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.